ஒரு அழகான காலை நேரம். சூரியன் மெதுவாக எழுந்து உலகத்தை வெளிச்சமாக்கிக் கொண்டிருந்தான். அந்த நாளில் ஒரு அன்பான குடும்பம் ஜூ போக தயாராகிக் கொண்டிருந்தது. அப்பா, அம்மா, ஒரு சின்ன பையன் மற்றும் ஒரு சின்ன பெண் குழந்தை. பையனுக்கு 6 வயது, பெண் குழந்தைக்கு 5 வயது. இருவரும் ஜூ போகும் எண்ணத்தில் மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தார்கள். வீட்டில் எல்லோரும் சீக்கிரம் தயாரானார்கள். குழந்தைகள் அந்த பயணத்தை மிகவும் ரசித்தார்கள். பஸ்ஸு பயணம் அவர்களுக்கு ஒரு சின்ன சாகசம் போல இருந்தது. சில நேரம் கழித்து ஜூ வந்துவிட்டது. பஸ்ஸில் இருந்து இறங்கி ஜூ வாசலுக்குள் நுழைந்தார்கள். ஜூ முழுவதும் பச்சை மரங்கள், திறந்த வெளி மற்றும் விலங்குகளின் சத்தங்கள் கேட்டன. முதலில் அவர்கள் சிங்கத்தை பார்த்தார்கள். அது மெதுவாக நடந்து கொண்டிருந்தது. பிறகு யானையை பார்த்தார்கள். அது தும்பிக்கையால் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது. அடுத்து குரங்குகள் கிளைகள் மேலே குதித்து விளையாடிக் கொண்டிருந்தன. வண்ண வண்ண பறவைகள் வானில் பறந்து கொண்டிருந்தன. ஜூ முழுவதும் சுற்றி பார்த்தபோது குழந்தைகளின் முகத்தில் சந்தோஷம் நிறைந்திருந்தது. அம்மாவும் அப்பாவும் குழந்தைகள் இப்படி சிரித்து மகிழ்வதை பார்த்து மகிழ்ந்தார்கள். சிறிது நேரம் ஓய்வெடுக்க ஒரு மரத்தின் கீழ் அனைவரும் உட்கார்ந்தார்கள். அம்மா கொண்டு வந்த பழங்களை அனைவரும் சாப்பிட்டார்கள். பழங்கள் ரொம்ப சுவையாக இருந்தது. அதற்கு பிறகு அவர்கள் ஜூவின் கடைசி பகுதியை நோக்கி நடந்தார்கள். அங்கே ஒரு சின்ன அழகான முயல் இருந்தது. அது அமைதியாக உட்கார்ந்திருந்தது. அந்த முயலை பார்த்ததும் பெண் குழந்தை மிகவும் சந்தோஷமடைந்தாள். அவள் பையில் வைத்திருந்த கேரட்டை மெதுவாக எடுத்தாள். மெதுவாக முயலுக்கு அருகே சென்று அந்த கேரட்டை கொடுத்தாள். முயல் அந்த கேரட்டை சாப்பிட்டது. அது மகிழ்ச்சியாக குதித்து மீண்டும் அமைதியாக உட்கார்ந்தது. அந்த காட்சி எல்லோருக்கும் மனதை நெகிழ வைத்தது. ஜூவில் கழித்த அந்த நாள் குடும்பத்தினருக்கு ஒரு இனிய நினைவாக மாறியது. விலங்குகளை பார்த்து, இயற்கையை ரசித்து ஒன்றாக சந்தோஷமாக இருந்த ஒரு நாள் அது. அந்த நாள் முடிவில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு திரும்பினார்கள்.